உத்தரப்பிரதேசத்தில் நொய்டாவின் கிராமம் ஒன்றில் செல்லப்பிராணி நாய் தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பக்கத்து வீட்டுக்காரரை தாக்கி மூக்கை அறுத்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாய்க்காக இப்படி ஒரு பிரச்சனையா என அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. என்னதான் நடந்தது என பார்ப்போம். கடந்த ஜூலை 8ஆம் தேதி நொய்டா மாவட்டத்தில் உள்ள நாட்கி மதையா கிராமத்தில் தேவேந்திரா என்ற நபர் தனது வீட்டில் இருந்துள்ளார். அப்போது தனது பக்கத்து வீட்டுக்காரரின் செல்ல பிராணியான நாய் ஒன்று தொடர்ந்து குரைத்துக் கொண்டே இருந்துள்ளது. நாயை குரைத்ததற்காக திட்டியிருக்கிறார் தேவேந்திரா. இதனையடுத்து பக்கத்து வீட்டுக்காரர் சதீஷ், அவரது சகோதரர் அமித் மற்றும் அவரது மகன் துஷார் ஆகியோர் தேவேந்திராவின் வீட்டின் முன் வந்துள்ளனர். பிறகு தேவேந்திராவையும் அவரது மனைவி முன்னி தேவியையும் அடிக்கத் தொடங்கினர் என்று பாதிக்கப்பட்டவரின் தந்தை சுக்பீர் சிங் தனது FIRல் குறிப்பிட்டுள்ளார். தேவேந்திராவை கூர்மையான பொருளால் தாக்கி அவரது மூக்கை அறுத்துள்ளதாகவும் அதைத் தொடர்ந்து அவர்கள் அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. தேவேந்திராவின் மூக்கில் தையல் போடப்பட்டு அலிகாரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று போலீசார் மேலும் தெரிவித்தனர். பாரதிய நியாய சன்ஹிதாயின் கீழ் பிரிவுகள் 333, 115 2வது செக்ஷன், 352 மற்றும் 118 முதல் செக்ஷனின் கீழ் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் தலைமறைவானவரை போலீசார் தேடியும் வருகின்றனர். நாயை திட்டியதற்காக பக்கத்து வீட்டுக்காரரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.